வணக்கம் மல்லி விவசாய நண்பர்களுக்கு. இப்போ பார்த்தோம்னாக்கா நம்ம வந்து இந்த வெள்ளை ஈ அது சொல்லியிருந்தோம்லாம் போட்டிருந்தோம் ஏற்கனவே ஒரு வீடியோ. இந்த பாருங்க, இப்போ நேற்று ஒரு அதான் மருந்து நேற்று அடித்தோம். எப்படி தான் குட்டி போய்க்குது பாருங்கள். ஃபுல்லாக அதம்பாடுன்னு இந்தளவுக்கு குட்டி போச்சு. நேற்று சாயந்தரம் தான் அடித்தோம். வெள்ளை ஈ கொசு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த உலகு அதில் வேறு இது இறங்கியிருக்கு, செம்பேனி இறங்கியிருக்கு. செம்பேனி இதில் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுதா அப்படின்ட்டு பார்ப்போம், என்ன ரிசல்ட்டு தருதுன்னு. ஏற்கனவே அடித்தோம், ஆனால் அது கொஞ்சம் ரிசல்ட்டு கம்மியாக இருந்தது. சரி, மறுபடியும் கொடுத்துருக்குறோம். இப்போ ரிசல்ட்டு வருதான்னு பார்ப்போம். கரெக்டாக நல்லா இருந்துச்சுனாக்கா மக்களுக்கு சொல்லுவோம். பாருங்க, இந்த செடி வந்து காலையில் எப்போ தொட்டாலும் வந்து அந்த தள்ளி பார்த்தோம்னா, இப்படி தள்ளி பார்த்தோம்னா அப்படியே பயங்கரமாக கொசு மூக்கில் மொத்தமே மூஞ்சில் கீஞ்சில் மொத்தமே ஏறும். இந்த மாதிரி கொசு இது பாருங்கள், எந்த அளவுக்கு வந்து எல்லா இலையிலையும் எப்படி தான் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். எப்படி கொட்டி போய் கிடக்கு, எப்படி இருக்குது பாரு. சும்மா அப்படி செடி இப்படி தள்ளினா போதும், மூஞ்சில் ஃபுல்லாக வந்துடும். அதை பாட்டுக்குன்னு செடியில் கொசு எப்படி இருக்குது பாருங்கள். சுத்தமாக கொட்டி போச்சு. அது ஒன்று ரெண்டு தப்பிச்சிருக்கலாம், ஆனால் அந்த அளவுக்கு ரிசல்ட்டு வந்து இப்போ இதில் நல்லா இருக்குது. ஓனன்றவங்க ஃபோன் பண்ணுங்க, சொல்கிறேன், நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்கலாம். எந்த அளவுக்கு பாருங்கள். இந்த மாதிரி கொட்டி போயிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து இந்த பூச்சி தாக்குதல் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். இது வந்து சாறு உறிஞ்சிடுச்சுன்னா செம்பேனும் இது சிவப்பு ஆரஞ்சு புழு, ஆரஞ்சு பூச்சி, வெள்ளை கொசு இது வந்து ரெண்டும் சேர்ந்துச்சுனாக்கா சாறு உறிஞ்சிச்சுனாக்கா அந்த ஒன் சைடு கரை காம்பு சுருக்கம் இந்த மாதிரி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி இல்லாமல் நம்ம தோட்டத்தை வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். இப்போ நம்ம வந்து பாருங்கள், இது தெரிய மாட்டேது, இது ஜூம் பண்ணி பார்த்தா தான் தெரியுது. அது எப்படி ரக்கம் இருக்குது எப்படி இருக்குன்னு பார்த்தா கிட்ட பார்த்தோம்னா தண்ணி அதை வந்து என்ன தெரியுதுன்னா ஏதோ நீட்டு மாதிரி நூல் மாரி தெரியுது. இப்போ தான் இந்த ஜூம் பண்ணி பார்த்த பிறகு தான் அதனுடைய தோற்றம் எப்படி இருக்குதுன்னு நம்ம இதை பார்க்க முடியுது. ரக்கைகள் எல்லாமே பார்க்க முடியுது. நன்றி மக்களே, பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ போடுவோம்.